எல்லாரும் ஒன்னா இருந்தா ஒரு அணியில இருக்கிறதுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். அது பிரிஞ்சிருக்கிற ஒரு 3 பிரிவுங்கிறத எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். பட் வெளியில இருந்தே சொல்லும், தனித்தனி கட்சிகள், ஒரு இயக்கம், ஒரு தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஓபிஎஸ் வச்சிருக்கிறார், அமமுகன்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிறார். 2 பேரும் இடதுசாரிகள் அல்ல, 2 பேருமே அதிமுக வந்தவங்க தான். அப்போ மெயின் அதிமுக வந்த 2 பேர் தனித்தனியா ஒரு அணியில இருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த அணியில இருந்து அதனுடைய இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். எடப்பாடிக்கு தான் அது கௌரவம், எடப்பாடிக்கு தான் அது பலத்தை கூட்டும். ஆனாலும் ஏதோ காரணமோ எடப்பாடி அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. அப்போ அந்த ஒற்றுமை நடந்துடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பயப்படுறத பல நேரங்களில் வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காரு. இல்ல பார்க்கலாம் அப்படி இப்படின்னா, ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சுன்னா டிடிவி அப்புறம் நேரம் வர்ற போது பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்ன போது, என்டிஏக்கு நாங்க தலைமை, நாங்களும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவோம், அது என்ன என்டிஏ ஆட்சின்னு சொல்லுவோம்னா பல வகையில உதார் விட்ட பிஜேபி இந்த விவகாரத்தை கையில் எடுத்துருக்கணும்ல. மறைமுகமா கல்யாண மண்டபத்தை பிடிச்சு பத்திரிகையாளர்களை கூட்டி பேச்சு நடத்த வேண்டாம். நீங்க எப்போதெல்லாம் எத்தனையோ அரசியல் பஞ்சாயத்துகளை எப்படி நடத்தினீர்களோ அதே மாதிரி இதையும் அணுகிருக்கணும்ல. பிரிஞ்சு இருக்காதீங்க, ஒன்னா இருங்க. அவர் தேர்தலில் நிக்கலைங்கிறார் தினகரன். ஓபிஎஸ் எந்த நிபந்தனை விதிக்கல, எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறார், எனக்கு எந்த பதவி வேணாங்கிறார். அப்புறம் ஏன் சேர்த்துக்க மாட்டீங்கன்னு எதையாவது ஒண்ணு எப்படியெல்லாம் உருட்டி கையை முறுக்கி கூட்டணியில சேர்த்தீங்க. அதிமுகவை பலப்படுத்த பிஜேபியால் முடியாதா? இதை ஒட்டுமொத்த அதிமுக காரன்னு கேட்கிறான், பிஜேபியினரே கேட்கிறாங்க. அவங்களுக்கு சுயநலம்.